சுய ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை இந்த கோச்சாரம் தந்துடாது. சரிங்களா? சரி, பொது பலன் அடிப்படையில் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். மீன ராசியை பொறுத்த மட்டிலும் முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம். குடும்பம் அமைகின்ற மாதம் வைகாசி மீனத்துக்கு. அதாவது திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அப்படின்னு சொல்ல வரேன். திருமண முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற மாதம். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மாதம். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாதம். முதல்ல குடும்பம் அமையும். தாராளமாக முயற்சிங்க. திருமணம் தடையாகிட்டே இருக்குது, தாமதமாகிட்டே இருக்குது, அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையெல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் இது முதல் விஷயம். ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகுகின்ற மாதம். நம்புற மாதிரி அங்கே இருக்குது. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது, ஜென்மத்தில் ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை தாண்டி கோச்சாரம் இந்த மாதத்துக்கு டெம்பரவரியாக உங்களை காப்பாற்றும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், மீன ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மீனராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். சரிங்களா? முதல்ல நல்ல விஷயங்களை பார்த்துருவோம். அதுக்கு முன்னுக்கு இது ஒரு 20% பலன். இது பெரிதாக அப்படியே நடந்துடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம 10 சொல்கிறோம்னா ஒரு 3-4 விஷயம் உங்களுக்கு நடந்தால் பெரிய விஷயம், அவ்வளோதான். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இதுக்கு ஒரு 15-20% 20% தான் பலமே உண்டும் கூட உண்மையில். சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக சுய ஜாதகத்தில் இல்லாத ஒன்றை இந்த கோச்சாரம் தந்துடாது. சரிங்களா? சரி, பொது பலன் அடிப்படையில் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். மீன ராசியை பொறுத்த மட்டிலும் முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம். குடும்பம் அமைகின்ற மாதம் வைகாசி மீனத்துக்கு. அதாவது திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் அப்படின்னு சொல்ல வரேன். திருமண முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்துகின்ற மாதம். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மாதம். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாதம். முதல்ல குடும்பம் அமையும். தாராளமாக முயற்சிங்க. திருமணம் தடையாகிட்டே இருக்குது, தாமதமாகிட்டே இருக்குது, அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையெல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் இது முதல் விஷயம். ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகுகின்ற மாதம். நம்புற மாதிரி அங்கே இருக்குது. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது, ஜென்மத்தில் ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை தாண்டி கோச்சாரம் இந்த மாதத்துக்கு டெம்பரவரியாக உங்களை காப்பாற்றும். அதுவும் குறிப்பாக கடைசி ஒரு வாரம் உங்களுக்கு சூப்பர். ஆனால் முதல் 10 நாள் கொஞ்சம் பிரச்சனை உண்டு, அது பின்னாடி சொல்கிறேன், கவனமாக இருக்கணுங்கிறதுல. சரிங்களா? முதல்ல இப்போ நன்மையை பார்த்துருவோம். நான் சொல்கிற நன்மை எல்லாமே கடைசி ஒரு வாரம் 10 நாளில் தான். சரிங்களா? திருமண அமைப்புகள் கைகூடி வரும். பொருளாதார ரீதியாக கையில் 4 காசு பார்க்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த அந்தந்த இணக்கம் இல்லாத தன்மை, அதாவது உங்கள் குடும்பத்துக்கும் சொந்தக்காரங்க குடும்பத்துக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வருகின்றது மாதிரியான ஒரு மாதம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். யாரெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதம். அதனை அடுத்த அமைப்பாக உயர்கல்வியில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உயர்கல்வியில் யாருக்கெல்லாம் என்ன தடைகள் எல்லாம் இருக்கோ அந்த தடைகளை எல்லாம் தாண்டி உயர்கல்வியில் வெற்றி பெறுகின்ற அற்புதமான மாதம். பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பிடிச்ச காலேஜஸில் கிடைக்கும், அது ஒரு சிறப்பு இந்த மாதிரி. சரிங்களா? ஆனால் அவங்க சுயஜாதகம் சப்போர்ட் பண்ண, அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்து எடுத்துக்கிடுங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் யாரெல்லாம் கடன் தொந்தரவுகளில் அப்படியே ஆழ்ந்து கிடக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்தின் கடைசி 10 நாள் கடன் தொந்தரவுகள் மடன்னு ஓரளவு குறைஞ்சிரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக கடன் தொந்தரவுகள் குறைகின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் கடன் தொந்தரவுகள் ஓரளவு குறைகின்ற மாதம். சரி, அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் குடும்பத்துக்கு உள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். அதனை அடுத்ததாக முதல் 10 நாள் இருக்குது பாருங்கள், இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கவனமாக இருக்கணும். முதல் 10 நாள் உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும். சின்னவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ
பொருளாதார ரீதியாக தொந்தரவு பண்ணும். தொழில் பண்ணுறவங்களாம் முதல் 10 நாள் அகலக்கால் வைக்கவே வைக்காதீங்க. ஒன்று அது கடனில் சிக்க வச்சிரும், அல்லது இருக்கிற கடனை பெரிதுபடுத்தி விட்டுரும். அப்போது மீனராசினியர்கள் முதல் 10 நாள் உடல் நிலையிலும் பொருளாதாரத்திலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது நண்பர்கள். அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதாரம் தொழில் ஒருபுறம் இருக்க சின்ன சின்னதான நோய் தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே நோய் தொந்தரவுகள் இருக்கிறவங்க என்ன நோய் ஏற்படுன்னு சொல்லிட்டு, ஆனால் நோய் தொந்தரவுகள், தொந்தரவு மீன்ஸ் நீடிச்சு இருக்கிறவங்க, அதாவது மாதக்கணக்கில் அந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி நீடித்த நோய் தொந்தரவுகளோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது. ஏன்னா எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். இல்லைனா அது நோயின் வீரியத்தை அதிகப்படுத்தி விட்டுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? அந்த விதத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக பிரிச்சுக்குங்க சார். பின் 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள் ரொம்ப சூப்பர். நடுவில் இருக்கக்கூடிய 10 நாள் ஆவரேஜ். முதல் 10 நாள் பிச்சு எடுத்துரும். எங்கே போனாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. அப்போ முதல் 10 நாளில் எதையும் பெரிய அளவில் பண்ணாதீங்க. புது முயற்சிகளை பெரிதாக எடுக்காதீங்க. சொல்கிற அளவுக்கு முக்கிய விஷயங்கள் எதுலேயும் மூக்க நுழைக்காதீங்க முதல் 10 நாட்கள். இல்லைனா அது ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதில் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்க. பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். அது பரிகாரம். அதாவது முக்கியமான பரிகாரம். சிவபெருமானை வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக சிவ வழிபாடு சாலச் சிறந்தது நண்பர்களே. ஆக இந்த பலாபலன்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். பொது பலன் தான், ஒரு 15-20% தான். உங்கள் சுயஜாதகம் வலுத்திருந்தால் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.